அவர் ராஜா சாரோட ஒரு அசாத்தியமான ஒரு திறமை சார் அவர். எனக்கு என்னன்னா, அவரை ஜஸ்ட்டு அப்படியே இப்பவும் நான் இதை நான் அடிக்கடி சொல்கிறேன் தெரியுமா, அவர் அந்த மாதிரி ஒரு திரை இசையை பண்ணிட்டாருன்னு சொல்லி அவரை ஜஸ்டிஸ் கடந்து போயிடாதீங்க. அது அது அந்த அது பண்ணாலே தப்பு. அது ஒரு பெரிய என்சைக்ளோபீடியா. இன்றைக்கும் நான் சொல்கிறேனே, நீங்கள் எனக்கு கொடுங்க கிவன் சார். எல்லோரும் ஒரு பிஹெச்டி தானே பண்ணுவீங்க, ஒரு தீசிஸ் என்கிட்ட கொடுங்க. நான் 4 பிஹெச்டி வாங்கி காட்டுறேன் ராஜா சார். 4 டாக்டரேட் வாங்கலாம் ராஜா சார். பத்தாது, அதுவே பத்தாது. 4 டாக்டரேட் பத்தாது. 4 பிஹெச்டி won't be enough to do MSc சார்ஸ் கம்போசிஷன் அண்ட் ராஜா சார் கம்போசிஷன். சத்தியமான வார்த்தை சார். திஸ் இஸ் நாட், நான் சும்மா அவங்கள பேப்பர் தான் எனக்கு நமக்கு வந்து இந்த பைட்ஸ் ஏறுதோ இல்லை வியூஸ் ஏறுதோன்றதுக்கெல்லாம் சொல்ல. இதெல்லாம் சத்தியமான உண்மைகள் இதெல்லாம். ஏன்னா அவ்வளோ நான் எதுவுமே பிளான் பண்ணலங்க. எனக்கு அப்படியே அவர் படம் 1 by 1 அப்படியே வருது. எனக்கு எதுமா இங்கே சிஸ்டமில் அப்படியே போகுது. அடுத்தது இதை மறந்துட்டு இதை மறந்துட்டு பாரு. எனக்கு இன்னும் இருக்குது சார். இன்னும் இவ்வளோ பாட்டு. நான் வந்து ப்ராப்பராக ஒரு கீபோர்ட் பிளேயராக ஃபீல்டுக்குள்ளே போலியே தவிர சார், எனக்கு கீபோர்டு செல்ஃப் டாட்டா. அதுக்கப்புறம் நவாஸ் சார் என்னுடைய குருநாதர் வெஸ்டர்ன் சொல்லி கொடுத்தாரு. பட் இப்போ கிளாசிக்கலோட அப்படியே நம்ம பரிச்சயமாக டிவோர்ஸில் வாசிக்குமே தவிர, இவங்க கீபோர்ட் பிளேயர்ஸ்லாம் நான் அப்படியே பிரமிப்பேன். ஐயோ இவர மாதிரி நான் ஆளியே, இவர மாதிரி நான் ஆளியே. இங்கே இருக்கிற ஒரு டாப் 10 கீபோர்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க சிட்டியில், பிரமாதமாக வாசிப்பாங்க. ஐயோ அவங்க மாதிரி நல்லா வாசிக்க முடியலன்னா ஃபீல் ஆகும். ஆனால் நான் அப்படி தான் நினச்சிப்பேன், சரி அவங்க வாசிக்கிறது அவங்களுடைய கடவுள் கொடுத்தாங்க ஒரு கிஃப்ட்டு. எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது தான் கடவுளோட கிஃப்ட்டை கொடுத்துருப்பான் அப்படின்னு நான் நினைப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, டே நீ ஏன்டா கீபோர்டு சார். நிறைய கீபோர்ட் பிளேயர்ஸ் மீட் பண்ணியிருக்கேன் சார். நிறைய பிளேயர்ஸ் அவருக்கு வாட்சவங்களையும் மீட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மியூசிக் அண்ட் டீகோடிங்காக இருக்கக்கூடிய ஒரு நபர் இல்லை சார். அது என்னென்னா, இது நம்ம இதை பண்ணனால்தான் நான் இதோட இருந்தால்தான் எனக்கு இதில் நீங்கள் பிடிக்கிட்டேன்னா நானே காலி, ஃபியூஸ் காலி எனக்கு. ஏன்னா இது எனக்கு பேபி மாதிரி ஆகிடுது. எங்கே போனாலும் கங்காரு எப்படி குட்டியை தூக்கினாலேயும் அந்த மாதிரி இது எனக்கு இருந்தால் தான் எனக்கு வந்து அதை நான் வந்து கரெக்டாக முறையில் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் சார். அது ஏன்னா அதை நான் சொல்லி இப்போ வாட்ச் காமிச்சு தான் உங்களுக்கு தெரியும், ஐயோ இவ்வளோ பண்ணியிருக்காரா, அந்த ஒரு பாட்டில் இவ்வளோ கார்டிங் வந்து இவ்வளோ விஷயம் பண்ணிக்கான்றது வந்து அண்ணன் தம்பியில் வந்து ஆசையில் நான் வைத்த பாசத்தில் நேசத்தில் வந்தது எங்கு வேதனையும் சோதனையும் தான். அந்த குரோமேட்டிக் மூவ் பண்ணதை 8வது பார்லேயே கொண்டு இருப்பார். 3 கார்டையும் அப்படியே கேட்கும். அது கழக்கா அது பேஸுக்கு வந்து டானிக்கை கொடுத்துட்டு இதை ஒரு கார்டில் மூவ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த அசகாய சூரன் வந்து பேர்பட்ட அவர் சூரன் சொல்லக்கூடாது, அவர் வந்து ஒரு பெரிய காட்ஸ் ஏஞ்சல். அதனால நான் இப்போ இன்னொரு ரியாலிட்டி ஷோலையும் இப்போ தான் சொன்னேன், அவர் வந்து கடவுளோட குழந்தை. அதனால தான் அவர் வந்து தனியாக அவர் தெரிகிறார்.